குடும்பத்தை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய தாயும் தகப்பனும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க. ஏதோ ஒரு குடும்ப சண்டையில பிரிந்து போனாங்க. 22 வயதிலே என்னுடைய தாயார் அவர்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாய் என்னுடைய தாத்தாவின் வீட்டுக்கு வந்தாங்க. தாத்தா சொல்லிட்டார், இனி நான் உன்னை பார்க்க முடியாது, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், இனி நான் உன் வாழ்க்கையை நீதான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. எங்களை பார்த்துக்கிறதுக்கும் அவங்களால முடியல. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டம், அவங்களையும் அவங்களால பார்த்துக்க முடியல. அந்த சூழல்ல எங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாங்க. ஹாஸ்டல்ல ரொம்ப கஷ்டம். சாப்பாடு சரியா எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. படுக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது. ஆட்டு தொழுவத்துலதான் நாம் படுத்திருக்கணும். மழை பெய்யும், அந்த மழையில ஆட்டு குளுக்கை மூத்திரத்துலதான் நாங்க படுத்து கிடப்போம். சரியா போறதுக்கு ட்ரெஸ் கிடையாது, எல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கும். சாப்பியான்னு கேட்க ஒரு நாதி கிடையாது. ஆனா என்னை அந்த நாட்களே இயேசு என்னை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆனா அதை நான் அறியாதவளாக நான் இருந்திருந்தேன். அது தெரியாத பிள்ளையா நான் இருந்தேன். அந்த கஷ்டமான சூழல்கள்ல எல்லாரும் சொன்னாங்க எங்க அம்மாவை பார்த்து, பிளீஸ் உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிடுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த ஹாஸ்டல்ல சரியா சாப்பிடுறது இல்லை, அவங்க சரியா தூங்குறது இல்லை, அவங்கள ரோட்ல படுக்க வைக்கிறாங்க, மழையிலயோ இதுலயும். 6 வயசு எனக்கு. அப்ப 6 வயசுல அவ்வளவு வேலைகளை செய்யணும். சாக்கடைகளை மொண்டு ஊத்திட்டு ஸ்கூலுக்கு போகணும். டீச்சர் கேட்பாங்க, நீ சாப்பிட்டியாமான்னு கேட்பாங்க. இல்ல டீச்சர் நான் சொல்லுவேன். ஏன் இவ்வளவு லேட்டும்பாங்க. சாக்கடையை நான் மொண்டு ஊத்திட்டு வந்தேன், அதான் லேட்டும்பேன். அவங்க எனக்கு டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இதுக்கு பிற்பாடு எங்க அம்மா சென்னையிலே கொஞ்ச நாள் வீட்டு வேலை செய்தாங்க. எங்களை பார்த்துக்க எந்த சூழலும் இல்லை, எந்த ஆசீர்வாதமான நிலையும் இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல தான் எங்க அம்மா என்னை அங்கிருந்து திரும்பவுமா தஞ்சாவூர் ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. எங்க அப்பா திருச்சியில இருந்தார். 2வது கல்யாணம் முடிச்சு அந்த கல்யாணமும் ஃபெயிலியர் ஆகி 3வது கல்யாணம் முடிச்சு பண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தார் எங்க அப்பா. எங்க அம்மா சென்னையில வடபழனியிலே இதே ஊர்ல ஒரு வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வடபழனியில ஐயர்மார் வீட்டுங்கள்ல போய் அடிப்பம்புல தண்ணி அடிச்சாதான் 10 ரூபாய் ஒரு குடத்துக்கு கொடுப்பாங்க. அடிச்சு அடிச்சு அவங்க நெஞ்செல்லாம் வலிக்கும். ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது. வாலிப வயசுல அந்த இளம் பிரயாத்துல நிறைய ஆண்கள் அவர்களிடம் தப்பா பேச வருவாங்க. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்தாங்க. எங்களை பார்த்துக்க முடியல. அதனால எங்களை கொண்டு போய் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்ல எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போனா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை தூக்கி தலையில சுத்தி என்னை கொண்டு வந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துல நான் பெண்ணை போல என்னுடைய நடக்கைகள் இருந்தபடினால அது ஒரு ஆண்கள் காப்பகம், அது ஆண்கள் ஹாஸ்டல். அது அந்த ஹாஸ்டல்ல இஸ்லாமிய தெய்வத்தை நோக்கி கைகளை கூப்பி நான் வணங்கி கொண்டே இருப்பேன். கண்ணீரா